மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மொடக்குறிச்சி வட்டம் 60 வேலம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மலை அடிவார பகுதியில் தொடர்பாக ஒரு முக்கியமான மக்கள் நலக்கோரிக்கையை பேரவையில் கவனித்துக் கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த மலை அடிவார பகுதியில் தற்பொழுது 200 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இக்குடும்பங்களில் பெரும்பாலானவர்கள் தொழிலாளர்கள் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், எளிய மக்கள் ஆவார்கள். அவர்கள் தினக்கூலி விவசாய வேலைக்கு சென்று வருகிறார்கள். அப்பகுதியில் போதிய வீட்டு வசதி இல்லாத காரணத்தால் வீட்டில் 2-3 குடும்பங்கள் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றன. அடிப்படை வசதிக்காக போதிய இடவசதி, சுகாதாரம், தனியுரிமை, குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அனைத்திலும் அவர்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவிக்கிறார்கள். மேலும் இயற்கை இடர்பாடுகள் மேலும் காலங்களில், குறிப்பாக மழை காலங்களில் இந்த நெருக்கடியான வீட்டு சூழல் பேரிடர் அபாயத்தை அதிகரிக்கும் நிலையில் உள்ளது. அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் பயன்பாடு என்று இருப்பதை வருவாய்த்துறை பதிவுகளின் மூலம் தெரிய வருகிறது. அந்த நிலத்தை மீட்டு மனைகளாக ஒழுங்குபடுத்தி அங்கு வசித்து வரும் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படுமானால் அவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அரசு மேற்கொள்ளும் வீட்டு வசதி மற்றும் அடிப்படை வசதி திட்டங்களையும் அவர்கள் முழுமையாக பயன்படுத்துவார்கள். ஆகவே அவர்களுக்கு பட்டா ஏற்பாடு செய்து கொடுக்க மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவரில் மனு உறுப்பினர் சொல்லியதை போல அந்த பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கும் என்று சொன்னால் அதை ஆய்வு செய்து அதுக்கு தகுதியான நபர்களுக்கு தேர்வு செய்து அவர்கள் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்ய முடியும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். புயல் பாதுகாப்பு மையம் என்பது கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை தருவதற்காக அமைக்கப்பட்ட புயல் பாதுகாப்பு மையங்கள். இவை அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. பல்வேறு கட்டிடங்கள் பழுதாகவும் பயன்படுத்த முடியாமலும் அது உயர்ந்த கட்டிடங்களாக இருக்கிறது. அதில் பழுதுபட்ட கட்டிடங்களை இடித்துவிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புதிய கட்டிடங்களை கட்டித்தர முன்வர வேண்டும் என்று நான் பொதுவாக கேட்கிற அதே வேளையில் சிறுதலைக்காடு என்கிற என்னுடைய தொகுதியில் ஒரு மீனவர் கிராமம் இருக்கிறது. அது நாலா பக்கமும் கடல் நீரால் சூழ்ந்திருக்கிற தீவு போல இருக்கிற ஒரு பகுதி. அந்த ஊருக்கு சென்று வருவதற்கே 3 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். அந்த மக்கள் பாதிப்பு ஏற்படுகிற போது மிகவும் சிரமப்படுகிறார்கள். நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற திட்டத்தில் அந்த கட்டிடத்தை கட்டி தருவதற்கான வேலையை கேட்டிருந்தேன். அது திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கப்படவில்லை, பணி தொடங்கவில்லை. அதை தொடங்குவார்களா, செய்து தருவார்களா என்று மாண்புமிகு அமைச்சர் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்லியது போல கட்டிடங்கள் பழுதடைந்து இருக்குமானால் அதை சீர் செய்யக்கூடிய பணிகளை செய்கிறோம். மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொன்னால் புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு சிறுதலைக்காடு என்ற ஊரும் சொல்லியிருக்கிறீர்கள். அதிகாரிகளோடு கலந்து தகுந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக அந்த அரசு எடுக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.